ஹாய் கைஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின்ஸோட ரிட்டைர்மெண்ட் காபா வந்து சடனா நடந்ததா இல்ல பேக்ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட்னால நடந்த ஒரு சூழ்ச்சியா அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ஸ்போர்ட்ஸ் டுடே வந்து ஒரு ரிப்போர்ட், பிடிஐ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அந்த பிடிஐ ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோரோவர் அது வந்து ஒரு அத்தன்டிக்கான சோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்போர்ட்ஸ் டுடேல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூர் பண்றதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாக்கிங் லாஸ் டு நியூசிலாந்து. ஆமா, ஹோம் டெஸ்ட் கண்டிஷன்ஸ்ல 0-3 நியூசிலாந்துக்கு லாஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் அவருக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லி இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல இருந்தே அவர் அந்த ரிட்டைர்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு உண்மை. இன்கேஸ் அவர் ஆஸ்திரேலியா வரணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா, அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பிளேயிங் லெவன்ல கேரண்டட் ஸ்பாட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட முன்னாடியே பேசியிருந்திருக்காரு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகவும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி அது ரிட்டனாவோ இல்லை அஃபிஷியலாவோ அதெல்லாம் சரியா சொல்லலை. இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் அதுல போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேரண்டி ஸ்பாட் தர அப்படின்னு சொன்னதுனால தான் அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூரிங்க்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோரோவர் இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வின் ஜடேஜா காம்போ வந்து 1-2 லாஸ் தான் இங்கிலாந்து கூட 2012 ஆரம்பிச்சது. அந்த காம்பினேஷன் வந்து அந்த டைம்ல லாஸ்ல தான் ஆரம்பிச்சது. ஸோ அதே மாதிரி 0-3 லாஸ் டு நியூசிலாந்து அதே மாதிரி 2024 இப்போ முடிஞ்சிருக்கு. ஓ, ஸோ 12 இயர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அஸ்வின் ஜட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஏன் இந்த டிசிஷன்? ஸோ இதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தரம் வந்து பெர்த் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆட வச்சது தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நம்பர் 2 ரேங்கிங்ல இருக்கிற ஒரு இந்தியன் பவுலர். ஸோ நம்பர் 2ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்தியாவுக்காக. கும்ப்ளேக்கு நெக்ஸ்ட் அவர் தான் ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராகவே இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டான ஒரு பிளேயரை வந்து ஒரு தேர்ட் ஸ்பின்னரா இருந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து தேர்ட் ஸ்பின்னரா இருந்தாரு. அவரை வந்து அவங்க ஜடேஜா அஸ்வினுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆட வச்சது ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு இது கொடுக்கல, ஜடேஜா அஸ்வினுக்கு கொடுக்காம வாஷிங்டன் சுந்தரை வந்து கொடுத்தது வந்து அது ஒரு ட்ரிகர் பாயிண்டாவே பார்க்கப்படுது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அடிலைட்ல வந்து அஸ்வின் ஆடி இருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் டெஸ்ட்ல ஜட்டு ஆடி இருந்தாரு. இதுவே ஒரு வந்து ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம், ட்ரிகர் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரன் கொடுக்கல. ரெண்டாவது மேட்ச் கொடுத்தாங்க, அடிலைட் டெஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட்ல ஆடினாரு. இருந்தாலும் தேர்ட் டெஸ்ட்ல திரும்பி ஜட்டு தான் ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலயே தெரியுது அந்த கன்சிஸ்டன்சி இன் பிளேயிங் லெவன். அவர் வந்து அவர் எது ஆசைப்பட்டு கேட்டிருந்தாரோ ஆஸ்திரேலியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, வரணும் அப்படின்னா எனக்கு கன்சிஸ்டன்ட் இன் பிளேயிங் லெவன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரோ, கேரண்டட் ஸ்பாட் கேட்டிருந்தாரோ அது கிடைக்கல அப்படிங்கிறதே அதுவே ஒரு உண்மை. அதுவே அவருக்கு வந்து ஹேப்பன் ஆகல. ஸோ அதுவே ஒரு காரணம், ட்ரிகர் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா மெல்போர்ன் அண்ட் சிட்னி டெஸ்ட் நெக்ஸ்ட் 2 டெஸ்ட் இருக்கு. அதுல என்னன்னா 2 ஸ்பின்னர்ஸ் சிட்னி டெஸ்ட்ல ஆடலாம் அப்படின்னாலும் அந்த சிட்னி பிச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த பிச்சில் 2 ஸ்பின்னர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே அஸ்வின் வந்து அதுக்கு முன்னாடியே ஏன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டோட தப்பான டிசிஷன்ஸ்னாலையும் அவரை வந்து ஃபெட்டப் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். அவங்க டிசிஷன்ஸ் வந்து இவருக்கு பிடிக்கல மாதிரி ஒரு ஃபெட்டப்ல தான் அவர் ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன எதனால பாத்தீங்கன்னா ரீசன் ஃபார் அடிலைட்ல வந்து அஸ்வினை திடீர்னு வந்து ஆட வைக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித்தோட இன்ஃபுளுன்ஸ் தான் அஸ்வினுக்கு வந்து செகண்ட் மேட்ச் அடிலைட்ல வந்து ஆடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அஸ்வின் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறதா இருந்ததாகவும், அந்த டைம்ல ரோஹித் வந்து ஆப்சன்ஸ்ல இருந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல. ஸோ அவர் லேட்டா தான் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ஜாயின் பண்ணும்போது அந்த டைம்லேயே வந்து அஸ்வின் சொல்லியிருக்காரு, நான் ரிட்டைர்மெண்ட் சொல்ல போறேன் இந்த மேட்ச் முடிவில் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ரோஹித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, இல்ல வேண்டாம் நீங்க பண்ண வேணாம், நீங்க அடிலைட் டெஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் நீங்க தான் ஆட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி அடிலைட் டெஸ்ட் வந்து அவர் ஆட வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ அந்த டிசிஷனாலையும் அப்போ ரோஹித் இல்லாத அந்த டைம்ல கம்பீர் தான் ஃபுல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல வாஷிங்டன் சுந்தரா ஆட வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பீரோட ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்திருக்கு, அஸ்வினை ஆட வைக்காததுக்கு. அதுவே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்வினும் கம்பீரும் ரொம்ப நேரம் பேசினதாகவும், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் எல்லாம் போனதாகவும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து அந்த இதை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி
கம்பீரையும் கன்வின்ஸ் பண்ணி செகண்ட் அடிலைட் டெஸ்ட்ல வந்து ஆட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த என்னதான் அவர் ஆட வச்சிருந்தாலும் அந்த அடிலைட் டெஸ்ட்ல வந்து அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே போகல அப்படின்னு சொல்லலாம். ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி பேட்டிங்ல அவருனால பெருசா பண்ண முடியல. ஸோ அவர் வந்து அடுத்த டெஸ்ட் பிரிஸ்பேன் டெஸ்ட்ல வந்து அவரை டிராப் பண்ணிட்டு ஜடேஜாவுக்கு போனாங்க. எதனால பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வினை டிராப் பண்ணிட்டு திரும்பி ஜடேஜா பக்கம் போனாங்க. ஸோ அதுவே அவர் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரவர்சி பாயிண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி அவரை எடுத்து ஆட வச்சுட்டு திரும்பி அடுத்த மேட்ச் எடுக்காம விட்டு இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் ஆஃப் தி கிரிக்கெட்டை வந்து இந்த அளவுக்கு அவர் இது பண்ணது அவர் வந்து ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இந்த டீம் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷனிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்காம போயிருந்திருக்கு இந்த அளவுக்கு. ஸோ ரோஹித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கோட் கொடுத்திருக்காரு. நீங்களே பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, அதாவது அவர் ரிட்டைர்மெண்ட் அஸ்வின் கொடுத்த போது ரோஹித் சர்மா பக்கத்திலே இருந்திருப்பாரு. அது அஸ்வின் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவே அப்பவே சொல்லியிருப்பாரு, நான் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன் பிங்க் பால் டெஸ்ட்டுக்காக, அப்பவே நான் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர் ஆட வச்சேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அவர் வந்து அந்த அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தரை எடுத்தும் போதே அவர் அந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படிங்கறத ஒரு உண்மை. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு ஆட வச்சிருக்காரு. அதை தான் வந்து அவரும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே சொல்லியிருந்தாரு. ஸோ அஸ்வின் நினைச்சிருக்காரு அடுத்த அந்த செகண்ட் டெஸ்ட்லயும் அவரை அடிலைட் டெஸ்ட்க்கு அப்புறம் அவரை எடுக்காம அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா போனதுக்கு அப்புறம் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா, ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் நான் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டர் நான் குட் பை சொல்லிட்டு நான் கேமுக்கு வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டிசிஷன் எடுத்துட்டாதாகவும் அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவே ஒரு இண்டிகேஷன் தான். இந்த அளவுக்கு ரோஹித் சர்மா சொன்னதே ஒரு இண்டிகேஷன் தான் சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் ஒரு பின்னாடி மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் அஸ்வினை வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் டெஸ்ட்ல பார்க்கும்போது ஜட்டு வந்து 77 அடிச்சிருந்தாரு, ரன்ஸ் நல்லாவே அடிச்சிருந்தாரு, ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலேயே தெரியுது இனி அடுத்த மேட்சஸ்ல ஜடேஜாவை டிராப் பண்ற வாய்ப்பே இல்லை. ஸோ அவரை டிராப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது திரும்பி அஸ்வின் உள்ள வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அஸ்வின் வந்து ஓகே இதுக்கப்புறம் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லாம் சொல்றேன் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வின் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டூரிங் பண்றதுக்கே விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரிட்டைர்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. எதனாலனா 0-3 லாஸ்ட் டு நியூசிலாந்து ஹோம் சீரீஸ்ல லாஸ் பண்ணோம். அதுவே அவருக்கு வந்து ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து கிரிக்கெட் பிளே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. இன்கேஸ் அப்படி ஆடணும் அப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் எனக்கு கேரண்டீட் பிளேயிங் 11 ஸ்பாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க டீம் மேனேஜ்மெண்ட். பட் ஆனா அங்க நடந்தது என்ன பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் ஆட வைக்கல, செகண்ட் மேட்ச் ஆட வச்சாங்க, தேர்ட் மேட்ச் திரும்பி அவரை டிராப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னாலையும் அவர்கிட்ட வந்து தெளிவா பேசாம எதனால பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்காம இருந்ததும் அவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணம். கம்பீர் வந்து இதுல ரொம்பவே பிளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சதுல இருந்து கரெக்டான ஒரு ஒரு என்னதான் ஏன் டிராப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்னே சொல்ல முடியும். ஸோ இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் அஸ்வினுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, அஸ்வின் மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா பட் என்ன யாருமே வந்து ஒரு குரல் கொடுக்க வரல. எல்லாருமே ஒரு ஸ்பெக்டேட்டரா இருந்து தேங்க்யூ அஸ்வின் அப்படின்னு தான் போட்டு இது பண்றாங்க. ஸோ இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அஸ்வினை வந்து சரியா டீல் பண்ணல அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதுல டீல் பண்ணல அப்படிங்கறத விட அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிட்டைர்மெண்ட் வாங்க வச்சாங்களா இல்ல அஸ்வினா இந்த ரிட்டைர்மெண்ட்டை எடுத்தாரா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்துக்களை என்னன்னு இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அஸ்வினா ரிட்டைர்மெண்ட் வந்து அவரா எடுத்த டிசிஷனா இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் தப்பான ஒரு டிசிஷனாலதான் அவரு வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கினாரா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Bye. This video is sponsored by BuyMoti shopping app.